வாழ்கோளமுடன் நேர்மையாக இரு. முன்னொரு காலத்தில் ஒரு மனிதனுக்கு பொண்ணு கொடுக்குறாந்தா என்ன தகுதி போகுது தெரியுமா? விவசாயம் இருக்கா, தோட்டந்தோரம் இருக்கா, போதும் என் பிள்ளை குட்டி போய் அங்கே பசிக்காமல் இருந்துக்கிறோம், அந்த கஷ்டப்பட்டாலும் பசிக்காமல் சாப்பிட்டுக்கிறோம், செஞ்சுக்கிறோம் அப்படின்றது இன்றைக்கி. அந்த ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் பொண்ணு கொடுப்பாங்க. அப்புறம் போக போக என்ன பண்ணாங்க, ஆடு மாடு இருக்கா, விவசாயம் இருக்கா, ஆடு மாடு இருக்கா, என் பிள்ளை ஆடு மாடு மேய்ச்சி கூட கஞ்சி குடிச்சிக்கிறோம் அப்படின்னு பொண்ணு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் போக போக அடுத்து வீடு இருக்கா, எப்பா என்னதான் விவசாயம் பார்த்தாலும் ஆடு மேய்ச்சாலும் ஒரு நேரம் என் பிள்ளை போனாங்க நிம்மதியாக படுத்து போகணுமாப்பா அப்படின்னு சொல்லி வீடு இருக்கான்னு பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு போகிற மாதம் என்ன ஆகுது, ஏப்பா என்ன விவசாயம் இருந்தாலும் ஆடு மாடு வீடு இருந்தாலும் என்னத்துக்கு, 4 எழுத்து படிக்க தெரியணும்ப்பா நாகரிக காலம் அப்படின்னு சொல்லி படிப்பை எதிர்பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலத்தில் போக போக என்ன எதிர்பார்த்தாங்க, இன்றைக்கி அந்த இன்னும் கொஞ்சம் காலத்து இன்ன வரைக்கும் பணம் இருக்கா, பணம் இருந்தால் என் பொண்ணை கட்டித்தாரனப்பா, என் பொண்ணு அவன் எப்படி போனோன்னா குடிச்சேன்னா குடிக்காமல் எப்படி போனோன்னா, பணம் இருந்தால் போதுமாப்பா, என் பிள்ளை அதோட உட்காந்து காலாட்டிக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டுக்கிட்டு அது வாட்டுக்கிட்டு ஒரு வீட்டு வேலை செய்யாமல் கூட உட்காந்து கஞ்சி குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொண்ணு கொடுக்குறவங்க எல்லாமே பணத்தை எதிர்பார்க்குறாங்க, குணத்தை எதிர்பார்க்கவில்லை. என்றைக்குமே குணம் ஒன்று தான் நிரந்தரமாக உட்கார வச்சு அவர்களுக்கு நல்ல ஒரு மாங்கல்யத்தை கொடுத்தாலும் அவர்களை நிம்மதியாக ஆழ்ந்த வார்த்தை பேசி இந்த குணம் ஒன்று தான் நிம்மதியாக இருக்கணும். அந்த பணம் நம்மளை பதற வச்சிடும் ஒரு நேரம். ஏன்னா பணம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு நமக்கே ஒரு நேரம் தெரியாமல் போகிறோம். பணம் இருந்தால் அந்த புத்தி சரியான முறையில் வேலை செய்யாது. நம்ம யாரையுமே பார்த்தா ஒரு ஆதங்கமாகவோ ஒரு திமிராவோ இந்த பணம் இருக்குன்றதில் எதையும் செஞ்சு விடுவோம், பேசிவிடுவோம். கடைசியில் இந்த பணம் நம்மளை காப்பாற்றாது. நல்ல குணமும் நல்ல அன்பு தான் நம்மளை காப்பாற்றும். இன்றைக்கி நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு புது வண்டி வாங்குகிறோம். அந்த வண்டி வாங்குகிற மாதம் நம்ம ஒரு வண்டி புதுசாக வாங்குகிற மாதம் எல்லாம் கண்டிஷனாக இருக்குன்னு எல்லாம் வாங்குகிறோம். அந்த எல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் நல்ல நேரம் பார்த்து தான் வண்டி வாங்குகிறோம். ஆனால் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கா, ஒரு டயர் வெடிக்காமல் இருக்கா? இன்றைக்கி எல்லோரும் வண்டி எடுக்கும் போது எல்லோரும் நல்லா பார்த்து எடுக்கிறாங்க, இன்ன வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கா? அதேமாரி எல்லோரும் நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆயிரங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது என்ன இருந்தாலும் அது தலையெழுத்து என்ன இருக்கோ. இன்றைக்கி பணத்தை பார்க்காம குணத்தை பார்த்து நீ பொண்ணு கொடுத்தீங்கடா, உங்கள் பொண்ணும் மகிழ்ச்சியாக வாழும், அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். பணத்தை பார்த்து கொடுத்தீங்கடா கொஞ்ச நாளில் விவகாரத்து தான் கிடைக்கும். இன்றைக்கி காலங்கள் நிறையா விவகாரத்தில் தான் போய் நிற்கிது. அதனால் குணத்தை பார்த்து பொண்ணு விடுங்க. உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.